முதலமைச்சர் பதவி கிடைத்ததாம். முதலமைச்சராக பதவியேற்றதுடன் முதலாண்டிலேயே செய்த பணி என்னவென்றால் பள்ளிகளையும் பள்ளிகளின் மத்திய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார். எப்படி சார் போடுங்க? मेरा नेम स्कूल स्कूल பள்ளி கல்வி இயக்குனர் திரு பி. வணக்கம். நமது பள்ளியில் எளிதே நடை எண்ணம் விதையெனில் நல்ல செயல்கள் மலர்களாம். அன்னையாய் தந்தையாய் அரவணைத்து காக்கின்ற அறிவுச்சுடர் ஏற்றும் ஆசானை வணங்கி கூலனையிலும் கூட்டை உடைத்து நாட்டை வளமாக மாற்ற வரிசையில் இருக்கும் எமது சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட தலைப்பை ஏற்று பேச வந்திருக்கிறேன். சாருங்கள் தங்கள் கவனங்களை. இன்று நான் உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ கர்ம வீரர் காமராஜர். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தாயார் காங்கிரஸ் அரசில் சேர்க்கப்பட்டார். தனது பாண்டியின் இறுதிச் சடங்கில் சேர்ந்து கொண்ட பொழுது இவருடைய தோளில் துண்டு போடப்பட்டதாம். அன்றைய முதல் தோளில் துண்டு போடும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டாராம். தனக்கு மலர்வாடை என்றால் அறவே பிடிக்காதாம். இருக்கிறீர்களா, சாப்பிட்டு விட்டீர்களா என்று நலம் விசாரிப்பாராம். இப்படி எல்லாம் இருக்கையில் 1954ஆம் ஆண்டு இவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைத்ததாம். முதலமைச்சராக பதவியேற்றதுடன் முதலாண்டிலேயே செய்த பணி என்னவென்றால் பள்ளிகளையும் பள்ளிகளின் மத்திய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் 9 அணைகள் கட்டப்பட்டன. காமராஜர் ஐயா படிக்காத மேதை என்று சொல்வதற்கு இந்த ஒரு சம்பவம் தான் முக்கியமான காரணம். காமராஜர் ஐயா காமராஜர் ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, வலதுபுறம் சட்டை கிழிஞ்சிருக்கு, அதை மறைக்கத்தான் தோல்ல துண்டு போட்டிருக்கேன், வேணா
பாத்துக்கோங்கன்னு சொல்லி அவரோட துண்டை தூக்கி தன்னோட கிழிஞ்ச சட்டையை காமிச்சாரு. இதை பார்த்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் இப்பேற்பட்ட எளிமையான முதலமைச்சரா அப்படின்னு கண் கலங்கி போறாங்க. காமராஜர் ஐயா சிஎம் இருக்கும்போது 100 பைசா தலைவருண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே, உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே. அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே. உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே, உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே. அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை, அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை. ஆதரவு நிழல் தரவே ஆலமரம் போன்றவரே, ஆதரவு நிழல் தரவே ஆலமரம் போன்றவரே. எத்தனையோ தலைவர் உண்டு இருந்தாலும் உனக்கினையோ, எத்தனையோ தலைவர் உண்டு இருந்தாலும் உனக்கினையோ. ஏழைக்கென பிறந்தவரே எங்கள் குலநாயகரே, ஏழைக்கென பிறந்தவரே எங்கள் குலநாயகரே. உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே, உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாலே உயர்ந்த. சிவகாமி அம்மையார் ஆவார். அவர் 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராகி இருந்தார். அவர் ஆட்சி செய்த காலத்தில் கட்டாய ensuring that children even in the most remote villages had to access education. He expanded the midday meal scheme which encouraged poor children to நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படுத்தோழா புறப்படுத்தோழா, பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அகிம்சைவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, அன்னி மைந்தரும் இவரே, நம் பாரத தாயின் மகனும் இவரே. புறப்படுத்தோழா புறப்படுத்தோழா, நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படுத்தோழா புறப்படுத்தோழா, தலைவரின் பாதம் பணிவோம். நிகரில்லா தலைவர் அவரே, அவரே பெருந்தலைவர். பாரத போற்றிய கர்ணன் அடமனையும் இந்திய தர்மத்தி தலைவன் தலைமகளான பிறந்தார் நம் காமராஜராய் கண்ணும் தெரிவாள். காரணம் அறிவார் முக்காலம் அவரை அறிவார். வாழ்க்கை மொத்தமாய் அர்ப்பணம், அது பாரத நாட்டுக்கு சமர்ப்பணம். சொன்ன அறிவு மொழி, இனிக்க இனிக்க சொல்லும் கவிதை மொழி என கவிதை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள். கருணாமூர்த்தியே, கம்பீர மனிதரே, கருத்தில் புனிதரே, சிவகாமி புதல்வரே, சிறந்த முதல்வரே, தேச பக்தரே, ஆசி அறிந்த பாட்டு பாடும்
சார் எமது பள்ளியின் சிறப்பு விருந்தினர் ஐயா கவிஞர் திரு வெள்ளச்சாமி பட்டிமன்ற பேச்சாளர் அவர்களுக்கு எமது பள்ளியின் நிர்வாக இயக்குனர் திரு கு திராவிட செல்வம் MSc ML அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். சார் கல்வி வளர்ச்சி விழா சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளியினுடைய மேலாண்மை இயக்குனர் மதிப்புமிகு திராவிட செல்வம் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்டத்தின் சார்பாக கல்வி வளர்ச்சி நாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் சிறப்பாக இந்த வளாகத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதிலே மிகவும் பெருமை கொள்கிறேன். ரொம்ப சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறேன். அது அந்த குழந்தைகளுக்கு வாய்ப்பு அருமையாக கொடுத்துருக்கீங்க. பேச்சு போட்டியில் நடத்துறது, அதுக்கடுத்து அவங்க ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க, தமிழில் பேசுகிறாங்க, பாடுறாங்க. அதே போல் டான்ஸ் நடனம் ஆடி பெருந்தலைவர் காமராஜனுடைய பெருமையை அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறத ஒரு 2 நிமிடத்தில் அந்த குழந்தைங்க ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. ஆக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நீங்கள் ஒரு வார காலமாக திட்டமிட்டு இந்த வளாகத்தில் நீங்கள் ஏற்பாடு செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ இந்த ஒரு வாரம் அந்த குழந்தைங்க ஐயா காமராஜருடைய மனநிலையே தான் இருந்திருக்கும். ஐயா காமராஜருடையே தொடர்ந்து பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு போயிருப்பாங்க, தூங்கியிருப்பாங்க. அடுத்த நாள் எழுந்து பள்ளிக்கு வரும்போது அதெல்லாம் நேரடியாக பார்த்துருக்க மாட்டாங்க. வாய்ப்பு இருக்குதுன்னா எனக்கு தெரியல, காமராஜரை பார்த்துருக்க மாட்டாங்க. பல்வேறு பணிகளுக்கு இடையில், அலுவலக பணிகளுக்கு இடையில் டிபிஎம் பள்ளிக்கு நீங்கள் கல்வி வளர்ச்சிக்கு நாளன்று வருகிறது சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்ற நம்முடைய வேண்டுகோளை ஏற்று, அது என்னுடைய பள்ளி, டிபிஎம் பள்ளி, அது என்னுடைய பள்ளி, நீங்கள் எப்பொழுது அழைத்தாலும் நான் அங்கு கண்டிப்பாக வருவேன் என்று சொல்லி இங்கே வருகிறது மிக சிறப்பாக தன்னுடைய சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய இனிய நண்பர் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் திரு பழனிவேல் அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை என்று நம்முடைய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் செவிக்கு நல்ல ஒரு உணவு வழங்க வேண்டும் என்று நான் எண்ணிய தருணத்தில் எனது எண்ணத்தில் உதித்த முதல் கவிஞராக இருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர், பட்டிமன்ற பேச்சாளர், சிறந்த ஒரு திறனாய்வாளர், விழா பேருரையாற்ற வருகிறது அமர்ந்து நம்முடைய கவனத்தில் கொண்டிருக்கின்ற ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்களே, தலைமையாசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, அவருடைய எளிமையும் தான் அவரை இன்றைக்கு இந்த அளவுக்கு வாழ்நாள் ஃபுல்லா தமிழ்தலைவர் காமராஜர் அவர்கள் நம்முடைய கவிஞர்கள் தொடர்ந்து நீண்ட நேரம் பேச வேண்டும் என்ற காரணத்தினால் கல்லூரிகளுக்கு போறோம். அதாவது இந்த நேரத்துல குழந்தைங்க பசி தாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த குழந்தைகளை அந்த பசியை யோசிச்சு குழந்தைகளை கருத்தில் கொண்டு எந்த பள்ளி இருக்கிறதோ அதை விட மிக சிறப்பான பள்ளி உலகத்தில் இல்லை என்கிற வகையில் உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி. அதையும் தாண்டி இப்ப நான்
இந்த பக்கம் தான் அதிகமா திரும்பி பார்த்து பேசணும். 1000 பேர்ல இருந்தா நம்மளும் கண்ண 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 கண்ணன் பாடிடுவோம். நீ நீராறு கிளம்புறது ஏன் அடுத்தவன் பாடுறாங்கிற நம்பிக்கையிலேயே நம்மளும் பாடி தனியா கூப்பிட்டு கேட்டுப்பாங்க. தம்பி நீராறு கடல் கொடுத்த அப்படின்னு அதுக்கு நீராறும் நீராறும் அப்படின்பா. ஜனகன மனது என்னன்னா அது தமிழ் கிடையாது. இருந்தா கூட நமக்கு என்னைக்குமே ஒற்றுமைதான் பலம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த தமிழ் தாய் வாழ்த்தும் அதே மாதிரி தேசிய கீதம். இந்த குழந்தைகளுக்கு பாட்டு ரொம்ப தன்னுடைய பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய ஒரே நபர் அப்படின்னா ஒவ்வொரு பாட்டுடைய மட்டும் ஒரு பாட்டா போட்டிருப்பாங்க. உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே, உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு அப்படிங்கிற பாட்டு. பாட்டு நெட்டு எங்க இருந்து எடுத்துருப்பாங்கன்னா தாழையாம் பூ முடிஞ்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல வந்து பொன்னம்மா ஏ வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா என்னம்மா அந்த பாட்டுல இருந்து எடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம சாப்பிட்டானா எங்கடா அப்பா சட்டையாடா ஆமாண்டா அவங்க அப்பா சட்டை அவங்க அப்பாவோட துண்டு. இன்னொரு பக்கம் அந்த காமராஜர் படிக்க சொன்ன புத்தகம் நீங்க நேரத்தால 75 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இங்க காமராஜர் கொடுத்த புத்தகம் நம்முடைய பிபிஎம் பள்ளியில இருக்கக்கூடிய இந்த புத்தகம். இதுதான் நாடகம் 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஆரம்பியில் படிச்சேன். எங்க பள்ளியில 12ஆம் வகுப்பு படிக்கிறப்ப நாடகம் நாங்க போட்டோம். நான் பாடினேன். ஒரு 4 பேர் சேர்ந்து நாட்டில்தான் எல்லா மொழிகளும் எல்லா மதங்களும் எல்லா இனங்களும் இருந்தும் ஒற்றுமையோடு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரே நாடு அப்படின்னா நீங்க கண்ண மூடிக்கு சொல்லலாம் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு. பாரத மாதா நிற்கும் போது 3 பேர் பாரத மாதாவை துயில் உரியணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க துயில் உரியணும். அன்னைக்கு இவர் கட்டின சேலை பட்டு சேலை புதுசு. அது வரைக்கும் எந்த 50 சேலை கட்டியிருக்காங்க. அதான் கடிச்சார் பாருங்க. நல்ல வேலை இறைவா எனக்கு ஒரு டவுசராவது கொடுத்தாயே அப்படின்னாரு. அப்படின்னு சிரிச்ச அவ்வளவு பேருக்கு அப்படின்னா ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஒரு பழைய பாட்டு ஒன்று கேட்டிருக்கீங்களா? கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். ஒரு தடவை கை தட்டு பார்ப்போம்.